ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ஒரு சர்ப்ரைஸான அண்ட் ஒரு முக்கியமான வீடியோங்க இது. சோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ்னா நம்ம ப்ராடக்ட்டை பத்தி நிறைய போட்டிருக்கோம். நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஃபீட்பேக் வீடியோ நிறைய கொடுத்திருக்கோம். அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு பார்க்க போறது ஒரு எமோஷனலான வீடியோ. எப்படி சொல்றது, ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நமக்கு நிறைய ஃபீட்பேக் வரும். ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான ஃபீட்பேக் வரும். ஆடியோவா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-20 ஆடியோஸ் ஒரு நாளைக்கு ஃபீட்பேக்கா வரும். அது டெக்ஸ்ட்ல அனுப்புறவங்களும் கணக்கே இல்ல, அவ்வளவு பேர் அனுப்புவாங்க. இந்த ஃபீட்பேக்கே நான் ஷேர் பண்றேன்னா இது ஒரு மனசு டச் பண்ண மாதிரியான ஒரு ஃபீட்பேக். அதுதான். ஹாய் மேம், உங்கள் ப்ராடக்ட் உண்மையிலே ரொம்ப மேஜிக் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் ஆக்சுவலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு இப்போ 2.5 வயசில் பையன் இருக்கான். நானும் எவ்வளோ டயட்டு வாக்கு எல்லாம் பண்ணுவேன். அது குறையவே குறையாது. என் பையனுக்கு 1 வயசாக இருக்கும் போதுலேருந்தே டயட்டில் இருக்கேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றுமே முடியல. பட் 2.5 வயசு ஆயிடுச்சு. பட் இப்போ நான் இந்த டீடாக்ஸ் பவுடரை குடித்ததுக்கப்புறம் ஒரு 25 டேஸ் 20 டேஸ் இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், மேஜிக் பவுடர் தான். ஏன்னா நான் 86 கிலோ இருந்தேன். 86 கிலோ இருந்தேன் ஸ்டார்ட் பண்ணப்போ. இந்த 25 நாளில் எப்படி சொல்கிறது தெரில, நான் இப்போ 79 இருக்கேன். நான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு பார்க்குறவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன எக்ஸல்ல இருந்தால் எல் வரா மாதிரி போகிற, ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்குது, டயட் ஃபாலோ பண்ணுறியன்னு கேட்குறாங்க எல்லாரும். அது கேட்கும் போதே ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். டீடாக்ஸ் பவுடர் காலியாக போகுது. நான் அப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறேன். ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லை வீட்டில். நான் தான் என் பையனை பார்த்துக்கணும். நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானும் ஒர்க் போகணும். அப்படி இருக்க பட்சத்தில் நான் எனக்கு என்ன தனியாக டயட்டுன்னு தனியாக எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபுல்லாக ஒர்க் அவுட் அந்த மாதிரி போக முடியாது, என்னால் டைம் இல்லை ஜிம் போகிறதுக்கு. இப்படி இருக்கும்போது நான் இந்த டீடாக்ஸ் பவுடர் குடிச்சு உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணி 1 வீக்லேயே 3 kg 2 kg கிட்ட லூஸ் ஆச்சு. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தேன். நார்மலாக ஹனி எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. உண்மையாகவே சூப்பர் ட்ரிங்க்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது சிஸ். என் பையனுக்கு மதர் ஃபீட் கிடையாது. ஸோ அப்போலேருந்தே ஒரு 2 months 3 monthsலேருந்தே நான் டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மதர் ஃபீடு குழந்தை குடிக்கலை. ஸோ அதனால டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ பையனும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அந்த பம்ப் பண்ணி கொடுக்கறதோட சரி. அப்புறம் வெயிட் லாஸும் ஒரு 6 monthsலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். என் பையனுக்கு 6 மாதம் இருக்கும் போதுலேருந்தே நான் வெயிட் லாஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். ஜிம் போகிறேன், டயட் இருக்கேன். க்ரீன் டீ, எல்லாரும் க்ரீன் டீ குடித்தா ஒல்லியா வாங்கன்னு சொல்லுவாங்க. அது ட்ரை பண்ணேன். நிறைய ப்ராடக்ட், உண்மையாகவே சொல்லணுன்னா நிறைய ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உங்கள் ப்ராடக்ட் உண்மையாகவே ரொம்ப மேஜிக் மாதிரி தான் இருக்குது. சீரியஸாகவே என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு என்னை கேட்குறாரு, ரொம்ப வெயிட் குறைச்சிட்ட நீ. என்னை கிண்டல் பண்ணுவார் மேம் அவர், குண்டுன்னு. இன்னைக்கு அவர் ஒல்லியாயிட்டே போறடி, நான் எப்படி குண்டுன்னு கூப்பிடுறது அப்படின்னு எனக்கு சொல்லும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப லூஸ் ஆயிட்டு ரொம்ப பார்க்கவே இப்போ ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. எதனால நான் இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணுறேன்னா, நான் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ப்ராடக்ட்டுமே இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்ததே கிடையாது. நான் கிட்டத்தட்ட மேடம் ஓப்பனாக சொல்லணுன்னா, நான் ரொம்ப லேக்ஸ் கணக்கில் நார்மலாக இந்த விஎல்சிசி அந்த மாதிரி கிளினிக்லாம், பெரிய பெரிய கிளினிக்லாம் போயிட்டு இந்த இன்ச் லாஸ், அந்த லாஸ், இந்த லாஸ்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கெலாம் நிறைய காசு கட்டியிருக்கேன். ஒரு 45,000 50,000 கிட்ட கட்டியிருக்கேன். ட்ரீட்மெண்ட் மாதிரி பார்ப்பாங்க, அகெயின் வெயிட் போடும். ஆனால் உங்கள் ப்ராடக்ட் அப்படி கிடையாது. நான் ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டேன், அந்த ட்ரிங்க் குடித்த மார்னிங்கு அதே வெயிட்டில் தான் மெயின்டைன் ஆச்சு. ஆனால் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, கரெக்டாக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் டே டயட் இருந்தால் கம்மியாச்சு. இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் ஆயில் ஐட்டம்ஸ் எதுவுமே நான் சாப்பிடல. நடுவில் சும்மா என் பையன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா 1-2 சாப்பிடுவேன், தவிர எல்லாமே சாப்பிட மாட்டேன். கரெக்டாக 7 o'clockலாம் சாப்பிட்ருவேன். நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணேன். ஆனால் வாக்கு கம்பல்சரி. காலையில் ஒரு 5,000 ஸ்டெப் என்னால் மொத்தமாக நடக்க முடியாது, ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால.
மார்னிங் ஒரு 5000 ஸ்டெப், ஈவினிங் ஒரு 5000 ஸ்டெப். ஆனால் ஒன் டைம் தான் ஒரு நாளைக்கு நான் குடித்தேன் ட்ரிங்க். பட் உண்மையாலே சொல்கிறேன், ரொம்ப மேஜிக்கல் ட்ரிங்க். நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த ட்ரிங்க் குடிக்கும் போது உண்மையாக சொல்லணுன்னா, எனக்கு அந்த பிரிஸ்கெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு ஸ்வெட்டே ஆகாது நார்மலாக. இந்த ட்ரிங்க் குடித்து 10 நிமிஷத்துலேயே நடக்கும் போது எனக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகுறத பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்தது ஒரு 2 வருஷமா ஆஃப்டர் மை டெலிவரி. இப்போ ஸ்வெட் ஆகுறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, வெயிட் குறையுது, நல்லா தெரியுது. இடுப்பு சைடெல்லாம் நல்லா அப்படியே உள்ளே தள்ளிடுச்சு. நல்லா ரொம்ப உண்மையிலே ரிசல்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். என்னோட அச்சீவ்மெண்ட் வந்துட்டு 65 கேஜி. கண்டிப்பாக இன்னொரு ப்ராடக்ட் உங்ககிட்ட வாங்குவேன். நான் 65 வருவேன். கண்டிப்பாக என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு இவ்வளோ எமோஷனாக பேசுகிறேன்னா, எல்லா லேடிஸ்க்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு டிப்ரெஷன் இருக்கும். போஸ்ட் டிப்ரெஷன் கண்டிப்பா இருக்கும். நம்ம வெயிட் போட்டுட்டோமா, நம்ம அசிங்கமா இருக்குமா, அப்படியா இப்படியான்ட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாவும் மாறலாம் ஷார்ட் பீரியட்ல. அது பெர்மனண்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்க ப்ராடக்ட். கண்டிப்பா எல்லாரும் வெயிட் லாஸ் பவுடர் தாராளமா குடிக்கலாம். எந்த சைட் எஃபெக்டும் இல்லை. என்ன நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கறனால எனக்கு வந்து இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த புரோட்டீன் பவுடர் அதெல்லாம் நான் குடிச்சிருக்கேன் மேம். அது அந்த அளவுக்கு ரிசல்ட் தந்ததில்ல. புரோட்டீன் பவுடர்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு பாக்ஸே வந்து 1500 1000 அந்த மாதிரி ரேட்ல வாங்குவேன். அதுக்கப்புறம் விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குவேன் க்ளோ ஆகிறதுக்கு ஸ்கின்னு. ஆனா இது ரியலி இந்த பவுடர் குடிக்கும் போது ஃபேஸ் பிரைட்டாவும் இருக்கு. அப்புறம் ஏன்னா ஸ்வெட் ஆகுறதுனால வேர்க்குது பார்த்தீங்களா, வேர்க்கும் போது அந்த ப்ராடக்ட் குடிக்கும் போது அப்படியே ஸ்வெட் ஆக அப்படியே ஃபேஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்போ ஸ்வெட் ஆனோடனே என்ன தோணும், ஓகே நம்ம வெயிட் குறைக்கணும் அப்படின்ட்டு. எல்லா லேடிஸாலையும் கண்டிப்பா முடியும். யாரும் வந்து பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டிப்ரெஷன்ல யாரும் போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு கண்டிப்பா ஷேர் பண்ணேன். கண்டிப்பா நீங்க அந்த ஆடியோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு அவங்க வந்து பேசும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபேக்குன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த ஆடியோ வந்து ஒரு பதிலடியா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க போறீங்க, நான் வந்து பேசுறதை விட உங்களை மாதிரியே இருக்கிற இன்னொரு சிஸ்டரோ இல்லை பிரதர் யாரோ ஒருத்தவங்க மாதிரி பேசும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நான் வந்து சொல்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகல இல்லை சம்திங் ஏதோ இஷ்யூஸ் இருக்கு, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது கூட வந்து நீங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. இந்த மாதிரி இவ்வளவு நாளா நான் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆகல, நான் நீங்க வந்து எந்த மாதிரி டயட் வந்து ஃபாலோ பண்றீங்க, எப்படி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாதான் எனக்கு தெரியும். எதுவுமே வந்து தெரியப்படுத்தாம நீங்க டைரக்டா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஒண்ணு சொல்லும் போது அது எனக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து கரெக்டா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு வேலை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு டயட்டுமே ஃபாலோ பண்ணாம எனக்கு ஒரு 25 நாள் கழிச்சு நான் உங்களுடைய பவுடர் எடுத்துக்கிட்டேன், 1 கிலோ தான் குறைஞ்சிருக்கு. ஆனா நான் அதுக்கப்புறம் நான் கேட்டேன், நீங்க எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணீங்க இல்லை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது நான் ஒரு நாளைக்கு காலையில மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா வேற எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல, நார்மலான ரொட்டீன்ல அப்படியே தான் இருந்தேன். மற்றபடி நான் எந்த வித சேஞ்சஸ்மே நான் வந்து என்கிட்ட இல்லை, தண்ணி நிறைய குடிக்கல, அப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, 2 வேளை எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க யூஸ் பண்ணி அடுத்த ஒரு 15 நாள் என்கிட்ட சொல்றாங்க, நான் 3 கிலோ கிட்ட வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்து நான் பண்ணது என்னுடைய மிஸ்டேக் இது, நான் உங்களுடைய பவுடரை வந்து நான் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் கமெண்ட்ஸ்ல வந்து சொன்னவங்க தான் எனக்கு வந்து சேட் பண்ணி கேட்டு நான் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரி பண்ணுதுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஆடியோ எல்லாத்தையும் நீங்க கேட்டிருக்கலாம். ஒரு முக்கியமான ஃபீட்பேக் தான் நம்ம கொடுத்துருப்போம். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ஆகுதுங்கிறது எல்லாருக்கும் கம்பல்சரி தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லா நல்லா பரவிடுச்சுங்க. நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து கூட நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் ஷேரிங் அவங்க யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்றது. ஒரு பொது இடத்துக்கு போயிருக்காங்கன்னா ஒருத்தவங்க இந்த மாதிரி உடம்பு குறைக்கணும் பேசிட்டு இருந்தா அங்க வந்து நம்ம ப்ராடக்ட்டை பத்தி பேசுறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயத்தால இன்னைக்கு நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து உலகம் முழுவதுமே பரவி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கண்டிப்பா. ஏன்னா நாங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை.
அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர்ல உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு 20 பொருட்கள் வந்து ஆட் பண்ணி பண்ணக்கூடியது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா 20 பொருட்களுமே ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக்கா ரெடி பண்ணக்கூடியதுதான். ஸோ எந்த இது சைடு எஃபெக்டே கிடையாது. இது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் கூட யாரும் எதுவும் சொன்னது கிடையாது. நான் சொல்ற அந்த டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது ஒரு சில இஷ்யூஸ் இருந்தா கூட சரியாகுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாங்க குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து உண்மையா நான் யூஸ் பண்ணும்போது வெயிட்டை மட்டும்தான் ரெடியூஸ் ஆச்சு. அதுக்காக மட்டுமே நம்ம லான்ச் பண்ணோம். ஆனா நம்மளுடைய குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் பயன்படுத்தி நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் மட்டும் கிடையாதுங்க, அவங்க உடம்புல இருக்கிற பல வருஷமா இருக்கிற நோய்க்கும் ஒரு தீர்வா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா இது ஒரு பெரிய மிராக்கிளான ஒரு விஷயம், ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து அவங்க உணர்வுபூர்வமான அந்த மாதிரி ஒரு சில ஃபீட்பேக் வரும்போதுதான் எனக்கு புரியுது. ஏன்னா வெயிட் லாஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பவுடர் வாங்கி அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே வெயிட் லாஸ் ஈஸியா ஆயிடுது. ஏன்னா ஒரு வாரத்துல 2 வாரத்துல 2-3 கிலோ குறைச்சிடுறாங்க. அதனால அந்த மாதிரியான ஃபீட்பேக் வந்து இப்ப நிறைய எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. மருத்துவ ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஆங்கில மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல. ஒரு சில பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, சின்ன சின்ன நோய்கள் இருக்கு, அதுக்கு வந்து வருஷ கணக்கா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அங்கெல்லாம் சரியாகாம நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனை எல்லாமே சரிப்படுதுன்னு சொல்லும் போது அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். எங்களுக்கே வந்து தெரியல. டெய்லி வந்து புது புது அனுபவமா இருக்கு. ஒரு ஃபீட்பேக்குமே இந்த மாதிரி வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வருஷம் எனக்கா இருந்தது, எனக்கு இந்த பிரச்சனை சரியா இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை சரியா இருக்குன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. இதை நான் ஒரு தனி வீடியோவே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணா வெயிட் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான ஒரு சில நோய்களும் வந்து குணமாகுது, இந்த மாதிரியான உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணுதுன்னு சொல்லி தனி வீடியோவா கொடுக்கணும்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நான் அதுக்கு தனி வீடியோவா கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சிஸ்டர் பேசுனதை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. அவங்களே சொன்னாங்க என் ஆடியோ வந்து நீங்க தைரியமா போடுங்க, நான் வந்து பேசுனது எல்லாரும் கேட்கட்டுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. யாரால அந்த மாதிரி சொல்ல முடியும்? அதே மாதிரி நிறைய பேர் கேட்கறது ஆஃபர்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம பொங்கலுக்கு போட்டோம், அதுக்கப்புறம் நியூ இயருக்கு போட்டோம், அப்புறம் குடியரசு தினத்தன்னைக்கு போட்டோம். இப்ப திரும்ப வந்து சடனா திரும்ப இப்ப போட முடியாதுல்ல. அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ் நியூ இயருக்கு தான் நம்ம அடுத்த ஆஃபர் போட போறோம்னு சொல்லிட்டு. டெய்லி ஆனா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் வந்துட்டு எனக்கு ஆஃபர்ல பண்ணி கொடுங்க, ஆஃபர் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. ஆஃபர் வரதுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகும். அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியலன்னா நீங்க இப்பவே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆஃபருக்காக வெயிட் பண்றவங்க தமிழ் நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பா நம்ம ஆஃபர் பண்ணுவோம், அப்போ வந்து நீங்க வாங்குங்க. இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம புதுசா லான்ச் பண்ணிட்டு வரோம். அதாவது பீட்ரூட் மால்ட்டு, ஏபிசி மால்ட்டு, அப்புறம் பூண்டு ஊறுகாய், இந்த மாதிரி வந்து நிறைய டெய்லி வந்து ஒரு ப்ராடக்டை நம்ம புதுசா கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப்போட கேட்லாக்ல போய் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பொடி, வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இது தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப்சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீபம், சுத்தமான பசுமாட்டு நெய், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேன், கொம்பு தேன் இருக்குங்க. செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது. ஓகேங்க, இந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணிக்க நினைச்சேன். ரொம்ப ஹாப்பி. அண்ட் அந்த சிஸ்டருக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்க வந்து பேசுறதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. பாய்.